மணிப்பூரில் மீண்டும் வன்முறை வெடித்தது. மந்திரி எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு தீ வைப்பு. தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்து அமித்ஷா அவசர ஆலோசனை. 1.5 ஆண்டுகள் ஆகியும் ஓயாத கலவரம். 6 பேர் கடத்தி படுகொலை. மந்திரி எம்எல்ஏக்கள் வீடுகளுக்கு தீ வைப்பு. முதல் மந்திரி வீட்டை சூறையாட முயற்சி. பெரிய நியூஸ் இது. அப்புறம் இங்கே பாருங்கள் பக்கத்தில் இது என்னன்னாக்க நம்ம பிரதம மந்திரி அவர்கள் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் அரசு முறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. தலைநகர் அபுஜாவில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு அதிபர் போலா அகமது தினுபு விருதை வழங்கி கௌரவித்த போது எடுத்த உடனே இங்கே பாருங்க 1.5 வருஷமாக அந்த மணிப்பூர் உள்ள ஒரு போவே இல்லை, அந்த மக்கள் குறை கேட்கவே இல்லை. மிகப்பெரிய கலவரம் போகுது. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இலங்கை, அதுக்கப்புறம் ஒரு அந்த மணிப்பூர், அப்புறம் பங்களாதேஷ். பார்த்துங்க என்ன ஆகப்போது தெரியாது. இதே நிலை தமிழ்நாட்டுக்கு வரும், காத்திருந்து பாருங்க. மணிப்பூரில் வன்முறை எதிரொலி. ஜனதா அரசுக்கான ஆதரவு வாபஸ். தேசிய மக்கள் கட்சி அறிவிப்பு. மணிப்பூரில் 60 இடங்களை கொண்ட சட்டசபைக்கு கடந்த 2022 ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜனதா 32 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் மந்திரி பைரன் சிங் தலைமையில் அமைந்த அரசுக்கு ஜனதாவின் கூட்டணி கட்சிகளான தேசிய கட்சி 7 எம்எல்ஏக்கள், ஐக்கிய ஜனதா தளம் 6 எம்எல்ஏக்கள், நாகா மக்கள் முன்னணி 5 எம்எல்ஏக்கள் மற்றும் குகி மக்கள் முன்னணி 2 எம்எல்ஏக்கள் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்தன. இதனிடையே மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் குகி மற்றும் மெய்தி இன மக்களுக்கு இடையே ஏற்பட்ட கலவரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இந்த நெருக்கடிக்கு ஜனதா அரசை காரணம் என குற்றம் சாட்டி வரும் எதிர்க்கட்சிகள் முதல் மந்திரி பைரன் சிங் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழலில் மணிப்பூரில் மீண்டும் ஏற்பட்டுள்ள வன்முறையால் அங்கு பதற்றம் அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக ஜனதா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தேசிய மக்கள் கட்சி அறிவித்து உள்ளது. சென்னை சிந்தாதிப்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு நடிகை கஸ்தூரியை விசாரணைக்காக போலீஸார் அழைத்து வந்த காட்சி. ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. கஸ்தூரி பேசிய வீடியோ வைரல். அரசியல் அராஜக ஒழிக, நீதி வெல்லட்டும். நடிகை கஸ்தூரி கோஷமிட்டதால் பரபரப்பு. கதவை பூட்டி அடம் பிடித்தார். மகனை நினைத்து கலங்கினார். நடிகை கஸ்தூரி சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டத்தில் 28, 29 தேதிகளில் கள ஆய்வு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. எதிர்ப்பை மீறி நயன்தாரா ஆவணப்படத்தில் 3 வினாடி வீடியோ காட்சி சேர்ப்பு. ரூபாய் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்த தனுஷ் ஆலோசனை. ஆமாங்க, எல்லாம் அவங்க பிரச்சனைக்கு பாவம். ஆனால் மக்கள் சோறு இல்லாமல் ரோடாக சுற்றுறான். அவனுக்காக எவனும் ஊர்வலமும் போல ஒரு ரவுண்டு கண்ணீர் கூட விடுவிக்கல. என்ன சொல்கிறது, அரசாங்கம் அப்படி இருக்குது. வெளிநாட்டு செய்திகள். பலூன் திருவிழா. மெக்சிகோ லியோன் நகரில் சர்வதேச பலூன் விடும் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்ட போது எடுத்த படம். கீவ் நவம்பர் 18. உக்ரைனில் தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்யா. 140 ஏவுகணைகள் இடைமறித்து அழிப்பு. அப்புறம் மெக்சிகோ சிட்டி பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற டென்மார்க் வக்கீல். ஓகே. அப்புறம் வாஷிங்டன். அமெரிக்காவில் போயிங் நிறுவன ஊழியர்கள் 400 பேர் பணி நீக்கம். மணிலா. பிலிப்பைன்ஸில் புயல். 2.5 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். டெல் அபவ். இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் வெடிகுண்டு தாக்குதல். மை காட், எங்கே பார்த்தாலும் சண்டை, பேரழிவு. கண்டிப்பாக உலகம் அழியும், ஜாக்கிரதையாக இருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இயற்கை ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்கும், அழிக்காமல் விடாது. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்டவற்றையும் சாட்சியாக அறிவித்து இருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும்
வருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மருத்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டா இருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரதாரர்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவாகவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். திவ்ய வாசனா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். லைட்டாக என்டர்டெயின்மெண்ட்டு சிரிக்கணும்பா, சிரிச்சாதான் நோய் போவோம். சரியா? பொண்டாட்டி கேட்குறான் யார்கிட்ட, புருஷங்கிட்ட, ஏங்க இந்த படம் அரசியல்வாதி எடுத்ததா? ஆமாம். புருஷன் கேட்குறான், ஏன் கேட்குற? இல்லைங்க படத்தை பார்க்குறதுக்கு எல்லாம் லாரியில் வந்து இறக்குறான். சரி, அதுக்கு அடுத்தது ஆமாம் அமைச்சர், ஆமாம், ஐயோ மண்ணா நம் குல எதிரி குடோன் பாண்டி உங்கள் படத்து ராணியை கட்டி சென்று விட்டான் அப்படின்றான் அமைச்சன். அதுக்கு புலிகேசி, நம்ம புலிகேசி சொல்கிறோம், அப்படியா அமைச்சரே, இனி நமக்கு எதிரியே இல்லை, ஒழிந்தான் கிராதகன். செம்ம இல்லை? அதுக்கப்புறம் பாருங்கள், ஆமாம் தலைவரே, நான் உங்ககிட்ட உதவியாளராக சேர்ந்த பிறகு நீங்கள் ஒரு வேலையும் சொல்லவே இல்லையே, நான் இப்போ எந்த கட்சியில் இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். அடுத்தது ஆமாம், ஓகேவா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இடம் இல்லை, டைம் இல்லை, யூடியூப்பில் கொடுக்க மாட்டான். சில்ட்ரன்ஸ், வீரம் இல்லாத ஒருவனுடைய ஒழுக்கம் அவனை கோழையாக்கிவிடும். ஆமாம், ஆமாம், என்னாக்கிவிடும்? ஒழுக்கம் இல்லாத வீரம் என்ன ஆகும்? ஒழுக்கம் இல்லாத வீரம் என்ன ஆகும்? ஒருவனை முரடனாக்கிவிடும். முரட்டுத்தனம் தவறு, கோழைத்தனமும் தரும், விவேகமான வீரம் தான் முக்கியம். தலைவர் சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு பாரு, ஆன்மாவுக்கு சிறப்பு சேர்ப்பவை அழகும் அடக்கமும் தான். ஆன்மாவுக்கு சிறப்பு சேர்ப்பதுன்னா அது அழகும் அடக்கமும் தான். ரைட்டா? அதுக்கு துணிவு உள்ளவன் கண்ணியமாக நடந்து கொள்ளும்போது அவனது மதிப்பு பல மடங்கு கொடுக்கிறது. ஒரு துணிவு உள்ளவன் கண்ணியமாக நடக்கணும். கண்ணியம் ரொம்ப முக்கியம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மாதிரி அன்பு, பண்பு, நேசம், நேர்மை, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அப்போது என்ன ஆகுது? அந்த மதிப்பு பல மடங்கு உயர்கிறது. நீயும் அப்படி தான் இருக்கணும் என் செல்லமே. ஓகே சில்ட்ரன்ஸ், பெட்டர் கட் த ஷூ தட் பிஞ்சஸ் த ஃபுட். துஷ்டனை கண்டால் தூர விலகுவதை வெட்டி விடுவது மேல். ஓகே, அப்புறம் பெட்டர் டை தென் லீவ் அ பெக்கர். ஓகேவா? பிச்சைக்காரனாக வாழ்வதை விட சாவதை மேல். ஓகே, பெட்டர் ஹாஃப் அ லோப் தென் நோ பிரெட். ஓகே, பட்டினிக்கு பழனிச்சோர் என்னது மேல். பெட்டர் லேட் தென் நெவர். ஓகே, ஒருபோதும் செய்யாதிருப்பனும் தாமதமாக செய்வது மேல். ஓகே, பெட்டர் பெண்ட் தென் பிரேக். ஓகே, உடைவதை விட வளைவது மேல். அப்புறம் பெட்டர் பெண்ட் த நெக் தென் ப்ரூஸ் த ஃபோர்ஹெட். ஓகே, என்னது? நிமிர்ந்தால் சாவு, தாழ்ந்தால் வாழ்வு. அப்புறம் பெட்டர் பாய் தென் பாரோ. தனக்கென்று இருந்தால் சமயத்துக்கு உதவும். ஓகே, சரி, உனக்காக தான் சில்ட்ரன்ஸ் நான் இந்த மாதிரி பாடுபடுறேன். ஓட்டு போடாத, ஓட்டு போடாத, ஓட்டு போடவே போடாத.